ஹாய் சத்யா, ஹாய். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கா. வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு உள்ளே இருக்கும் போது இவ்வளோ ஒரு லவ் எனக்கு வெளியே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ உள்ளே இருக்கும் போது நான் எப்போதுமே சைலண்ட்டாக இருந்திருக்கேன், எதுவும் பேசலை ஈசலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி 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 ஐ வாஸ் லைக் வாட் டு டூ. ஏன்னா நானாக தான் இருக்கேன். ஏன்னா திஸ் இஸ் மீ அண்ட் எனக்கு நான் என் காலை நோண்டினா தான் நான் திரும்பிட்டு நோண்டுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் வாண்டடாக போய் எந்த விஷயத்துலையும் உள்ளவும் போக மாட்டேன். ஸோ அப்படி இருக்கச்ச நான் ஒரு அண்டர் ப்ளே பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். நான் போயிருந்த போது நிறைய பேர் என்னை பார்த்து சத்யா உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி இப்படிலாம் சொல்லும் போது அப்பா என்னை பார்த்துருக்காங்களா, அப்போது டிவியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். ஸோ எப்படி தான் ஃபீலிங் ஸோ பிளஸ்ட்னே சொல்லாமே. நிறைய பேர் ரொம்ப இழைச்சிட்டிங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஏன்ப்பா கேட்குற? அதான் இந்த பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட்ல சொன்ன மாதிரி கர 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 கரன்னு கரும்பு மிஷினுக்குள்ள போன மாதிரி தான் ஒரு ஃபீல். சக்கையெல்லாம் பிடிச்சி விட்டுருக்காங்க, பார்த்தா தெரில. ஹாய் சத்யா, ஐ நோ யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இன் பிபி அண்ட் ஆல்சோ குட் ஹார்ட்டட் பர்சன். இந்த டாஸ்க் ஏஞ்சல் vs டீமன், டிட் த டாஸ்க் காஸ் யூ எனி டிப்ரெஷன்? எஸ், நான் ஏஞ்சலாக இருக்கும் போது ரொம்ப டிப்ரெஷன் நான். ஏன்னா எனக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு ப்ளே போயிட்டு இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஒரு டாஸ்க். அவனோட வேலையை அவன் கரெக்டாக சூப்பராக பண்ணான். ஆனால் நம்ம நான் அந்த டாஸ்காலாம் அந்த எப்படி சொல்கிறது, ஏஞ்சல் வெர்சஸ் டீமனில் ஏஞ்சல்னால் என்ன, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், பேசுகிறதெல்லாம் கேட்கணும், ஏதாவது ஒன்றா அன்பாக சொல்லி அவங்கள திருத்தணும். அதான் ஒரு விஷயமா நான் வச்சுருந்தேன். ஆனால் முத்துக்குமரன் என்னன்னா என்கிட்ட ஒரு டைமில் கூப்பிட்டு வச்சு தனியாக கேட்குறான், என்ன பண்ணுற, இது இருக்கியா அது இருக்கியான்னு. எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு நான் அப்படி விட்டேன் நான். ஆனால் நைட்டு எனக்கு தூக்கம் ஒழுங்காக வரல. காலையில் எழுந்து எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. ஆனால் நான் முத்துக்குமரனை கூப்பிட்டு சொன்னேன், டேய் மச்சான் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. முத்துக்குமரன் கேட்டால் அது நேற்று நைட்டே நீ என்கிட்ட பேசியிருக்கணுமே, ஏன் பேசலை அப்படின்னா. எனக்கு தெரில மச்சான், நான் தூங்கிடுவேன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா. முத்துக்குமரன் அதில் சொல்லு என்ன மேட்டர்னு. இல்லை மச்சான், நீ எனக்கு பண்ணது எனக்கு சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு, எனக்கு தூக்கம் வரலடா அப்படின்னு. உடனே அது மச்சான் சரிடா, நான் என்ன பண்ணணும் அதை நான் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை முத்து உங்ககிட்ட இது சொன்னால் எனக்கு தூக்கம் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் என்னை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ மச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஸோ என்னதான் அஃபெக்ட் ஆனாலும் சூப்பராக அந்த ஒரு எண்டிங் இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள. அமேசிங். சத்யா ஜெஃப்ரி ஒரு கியூட் பாண்டை பற்றி சொல்லுங்க. அப்பா ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு டைம் அவன் பிபி கதவை திறந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன தான் பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் பேசும்போது என்கிட்ட சொல்லுங்கள் ப்ரோ வாங்கல் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன். நான் உடனே எப்படி திரும்பிட்டு, ப்ரோ நீங்கள் அந்த மலேசியாவில் ஸ்ரீலங்கா ஆளா அப்படின்னு. மலேசியா ஸ்ரீலங்காவா, ஆலந்தூர் ப்ரோ அப்படின்னா. இல்லை வாமா ஆலந்தூரா, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஒரு க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை அவன் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியுது. லைக் செல்ஃபாகவே அவனோட வளர்ச்சி எனக்கு உள்ளே இருக்கும்போது தெரியுது. வெளியே அவன் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது எதனாலன்னு தெரியல, எனக்கு பிடிக்கும் அவனை. இந்த வீக்லி டாஸ்கில் நீங்கள் இருந்திருந்தா எப்படி விளையாடி இருப்பீங்க? வி மிஸ்ட் யூ இந்த டாஸ்க். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன எந்த டீமில் எடுத்திருக்காங்களோ, ஏன்னா நான் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் டீமை, கன்ஃபார்ம் இல்லை, நானும் கேட்டிருக்க மாட்டேன். நான் லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் கொஞ்சம் கேட்குறதே நிப்பாட்டிட்டேன். சரி யாரோ ஒருத்தங்க வேணா என்னை கூப்பிடுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நான் கண்டிப்பாக இருந்திருப்பேன். ஆனால் யாருக்கு விளையாண்டுருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருப்பேன் நான். ஸ்டில் ஐ ரியலி மிஸ்ட் இட், சீரியஸாக சொல்ல போனால். ஹூ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்? ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் முத்துக்குமரன் ஆப்வியஸ்லி, செம்ம ஸ்ட்ராங்கு. அப்புறம் தீபக், 2 பேருமே சூப்பர் ஸ்ட்ராங்கு. முத்துக்குமரன் ஆச்சுன்னு அவன்கிட்ட அந்த ஒரு புத்தகம் மாதிரி அவன் நிறைய படிச்சிருக்கான், ப்ளஸ் அவனையும் நிறைய படிக்க முடியும். தீபக் ஸ்ட்ரெயிட் ஆன் பாயிண்ட், ஒரு ஜென்யூனான ஒரு பிளேயர். ஸோ ஆனால் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். யா, இவங்க 2 பேருமே. டெல் அபவுட் விஷால், அருண், ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா. பா
இதுங்க 5மே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. விஷால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு பாண்டிங் இருந்ததில்ல எனக்கு விஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருண் வந்து ஒரு 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 மாஸ்டர். அவர் கலாய்க்கிறதுலையும் சரி, ஒரு விஷயம் பேசுறதுலையும் சரி, ஜாலியான ஒரு பர்சன். ஆனால் வந்து சில டைமில் அப்பப்போ கோவப்படுவார். ஆனால் எங்ககிட்ட கோவமே பட்டதில்லை. எல்லாமே காமெடியாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக போகும். அன்ஷிதா வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டர். எப்போதுமே அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு பாசமாக இருக்கும். இவங்க 5 பேருமே வந்து ஒரு ஒரு வைப் இருக்கு, அவனுக்குள்ள ஏதோ இருக்கு. ஆனால் கேமுக்காக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. Hi Satya, you have to proud of yourself. You have played all the tasks individually. Role play better than many still in the house for being yourself. Missing in the last week task. ஐயோ, தேங்க்யூ ஸோ மச்ங்க. எனக்கும் மிஸ்யூங்க. What about your feelings about BB? ஃபீலிங்ஸ் அபவுட் பிபியா? என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ மைண்ட் கேம். நோ, பட் வெரி டஃப் கேம். யார் சும்மா வந்து வெளியே நிறைய பேர் ஏதோ ஃபீல் விட்டுட்ருக்குறாங்க, ஸ்கிரிப்ட் கிஃப்ட்டுன்னு. ஆனால் உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வழி என்னன்னு. யார் ஃபேக்காக இருக்காங்க? ஃபேக்காக எனக்கு தெரிஞ்சு யாருமே எனக்கு தெரில. ஏன்னா என்கிட்ட எல்லாருமே ரியலாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எல்லோரும் ஒரு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியாமல். ஏன்னா ஒரு 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 லீடர் மாதிரி ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஒரு காமெடியனான ஒரு கேரக்டரு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால யார் ஃபேக்கு யார் ரியல்னு தெரில. யார் பேசினாலும் நம்பிடுறது, யார் என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டுக்கிறது தான். யார் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க? இன்னும்மா எல்லாரும் பதிவுன்னு அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அவங்க கேம் ஆடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லைங்க. எல்லாமே ஃபயர் மோடில் தான் இருக்காங்க. ஏங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க, அப்போவே தெரில உங்களுக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? டிசிப்ளின். நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது? ஐயோ தங்கங்க, அவ்வளோதான். அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா வேறு யார் ஆயிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நானே கேட்டு வந்துட்டேன், நான் எப்படி சொல்ல முடியும் இதை? ஆனால் எனக்கு ஃபுல்லாக எனக்கு டவுட்டு. நானும் தர்ஷிகா வந்தான். ஏன்னா தர்ஷிகா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், மச்சான் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நான் சொல்லிக்கிட்டேன் என்ன நான் அப்போவே கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு, என்ன யாரோ சொல்லுங்கடா அப்படி, நீ உன் பேர் சொல்லு நான் உன் பேரை சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. யார் டைட்டில் அடிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைட்டிலா தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு தீபக் இருந்தால் ஐல் பி ஹாப்பி. யா, அடுத்து முத்துக்குமரன். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா அது என்ன டாஸ்காக இருக்கும் இது வரைக்கும் பண்ண டாஸ்க்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க்கு ஒரு இது வந்து ரோப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து இழுத்துட்டு பாலெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல ஒன்று போட்டோம். அந்த கேம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறமேல் ரோல் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அருணாவோ, அருண் வந்து சத்யாவாகவோ பண்ணும்போது, அருண் மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஞ்சித் சார் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமி ஐயோ, அவர் வந்து எனக்கு வந்து பொருளி பார்ட்னர்னு சொல்லலாம். ஏன்னா பொருளி பேசிக்கினே இருப்போம் நாங்கள். வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 டைமில் வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்கும். அடுத்த நாள் சனிக்கிழமை எபிசோட் வர்றதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வீக் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எவன் என்னென்ன பேசினா எல்லாத்தையும் கேட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். மற்றபடி வெரி குட் அண்ட் ஹார்ட் அண்ட் இட்ஸ் ஃபன். அவர் வந்து ஒரு வேறு லெவல் ஃபன் அவர் என்றைக்குமே. டாப் 5 கண்டஸ்டன்ஸ்னால் யாராவது வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? டாப் 5 முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், அப்புறம் சௌந்தர்யா, அப்புறம் விஷால். சௌந்தர்யா பற்றி சொல்லுங்க. சௌந்தர்யா அவள் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்காக நிறையா பண்ணுற ஒரு பொண்ணு.
அவளுக்காக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதுவுமே இல்லை பர்சனலாக. மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நின்று வேற லெவலில் அப்படின்னு இருப்பா. மற்றபடி ஷீ இஸ் வெரி ஸ்வீட், நல்ல பொண்ணு. அவள் கேம் வந்து சூப்பராக ஆடுறா. நான் இப்படியே ஆடினா கொஞ்சம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடுவா. அண்ணா வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபேமிலி மீட் பண்ண ஃபீல் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக வந்து என் பையனோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் 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 ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்துச்சு லாஸ்ட் 5 நாள் நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இருந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு தெரில, ஏதோ மிஸ் பண்ணுறேன், நான் போகணும். மேபி இந்த 70 நாள் அனுபவம் போதும்னு நினைக்கிறேன், இதை வச்சு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம போய் கேட்போம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரம்யாவோட ஃபேஸ் வந்து சுத்தமாக எனக்கு மறந்தே போச்சு. நான் வெளியே வந்து என் மொபைல் எடுக்கிறது கையில் வைக்கிறேன், அது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு மொபைலுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் ரம்யா வீடியோ காலில் பார்த்தேன், இதுதான் உன் ஃபேஸ் ஐடி பொண்டாட்டி அப்படின்னு நான். ஸோ சம்திங் வெரி ஸ்பெஷல், எமோஷ்னல் டூ. இது வரைக்கும் எலிமினேட் ஆன கண்டஸ்டண்ட்டில் எலிமினேட் ஆகாமல் இருந்திருந்தா கேம் நல்லா இருந்திருக்கும்னா யாரை சொல்வீங்க? எலிமினேட் ஆகாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தெரில. மேபி யார் யார் போனா வெளியே தெரியலையே, லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கு. வேற யாரு? நான் தான். இல்லை நான் உட்காந்து பரவாயில்லைங்க அனுபவம் போதும். எலிமினேட் ஆகாமல் இருந்தது மேபி சுனிதா. ஏன்னா டாஸ்க் நான் வந்து நல்லா விளையாடுவா. ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் பிளேயர் வென் இட் கம்ஸ் டு டாஸ்க். மற்றபடி இந்த கண்டென்ட் வைஸு அது இதுனா வந்து சீரியஸாக எனக்கு ஐடியாவே இல்லை ஜி. யாரும் கொடுக்கலனா தான் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜாலியாக பாருங்கள் பிக் பாஸ். ஆக்சுவலாக எல்லோரும் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க, எல்லோரும் வந்து ஒரு சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க விளையாடுறதுனால அவங்களோட கேரக்டரை வச்சு ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் தெம். தே ஆர் வெரி ஸ்வீட் பீப்புள். உள்ளே இருக்கிறவங்க சீரியஸாக அவங்க உங்கள் வீட்டில் ஒரு நபராக வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகான பிளேயர்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ ஹிட் ஆக்கி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.